வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல தமிழ்நாடு போலீஸ் சர்வீசஸ்ல இருந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் நீங்க அப்ளை பண்ணும்போது உங்களோட பேமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற விவரங்களை டீடைல்டா பார்க்கலாம். நீங்க போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணும்போது உங்களோட பேமெண்ட்டை பேங்க்ல இருந்து எடுத்துருப்பாங்க. ஆனா திரும்ப நீங்க லாகின் பண்ணும்போது உங்களோட பேமெண்ட் திரும்ப கட்ட சொல்லி வருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்ற விவரங்களை பார்க்கலாம். நீங்க எந்த பேங்க்ல இருந்து கட்டினீங்களோ அந்த பேங்க்கோட நீங்க பேமெண்ட் கட்டின ரெஃபரன்ஸ் நம்பர் கண்டிப்பா எடுத்துக்கணும். அந்த பேமெண்ட் ரெஃபரன்ஸ் நம்பரை எடுத்துக்கிட்டு நீங்க உங்களோட இமெயில், அதாவது நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணும்போது நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்ன இமெயில் ஐடி கொடுத்தீங்களோ அந்த இமெயில் ஐடியிலிருந்து pvr.admin@tncc.tns.gov.in அப்படின்ற மெயிலுக்கு வந்து நீங்கள் இமெயில் அனுப்பிச்சி விட வேண்டியிருக்கும். இந்த இமெயிலில் நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னா நீங்கள் எந்த மொபைலில் இருந்து அப்ளை பண்ணீங்க, என்ன பேங்க்ல இருந்து பேமெண்ட் பண்ணீங்க, என்னைக்கு டேட்டில் பண்ணீங்க, என்ன டைமுக்கு பண்ணீங்க அப்படின்றத டீட்டெயிலாக சொல்லியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ அமௌண்ட் உங்களுக்கு டெபிட் ஆயிருக்கு அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லிடுங்க. உங்களுக்கு ரெஃபரன்ஸ் நம்பர், அதாவது பிவிஆர் நம்பர் வந்துருந்துச்சுன்னா அந்த பிவிஆர் நம்பர் கூட நீங்கள் ரெஃபரன்ஸாக போட்டுக்கலாம். பிவிஆர் நம்பர் வராதவங்க உங்களுக்கு பிவிஆர் ரெஃபரன்ஸ் நம்பரும் ஜென்ரேட் ஆகலை, பிவிஆர் பேமெண்ட்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்ற விவரங்களை நீங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணீங்க அப்படின்றதையும் அதில் கரெக்டாக மென்ஷன் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட பெயர் என்ன பெயர் கொடுத்தீங்க அப்படின்ற விவரங்களையும் அதில் டீட்டெயிலாக கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வித்தின் 1 or 2 டேஸில் வந்துட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணிடுவாங்க. திரும்ப உங்களோட ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்களோட பேமெண்ட் அப்டேட் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். நீங்கள் உங்களோட ஸ்டேட்டஸில், அதாவது வியூ ஸ்டேட்டஸில் கொடுத்ததுமே மொபைல் நம்பர் கேட்பாங்க. மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வந்தது, அந்த ஓடிபியை கொடுத்து சப்மிட் பண்ணதுமே நீங்கள் பேமெண்ட் கட்டினது அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்னா அதில் நீங்கள் அப்ளை பண்ணதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ யார் கையில் அந்த போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் இருக்குது, அதாவது எந்த ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கிற முடியும். உங்களோட பேமெண்ட் அப்டேட் ஆயிருந்தாலே நீங்கள் அனுப்பின மெயிலுக்கு அவங்க ரிசிப்ட் மூலமாகவும் அனுப்பிச்சி விடுவாங்க. இல்லை அப்டேட் ஆயிடுச்சு அப்படின்ற இன்ஃபர்மேஷனை உங்களுக்கு மெயில் மூலமாகவும் கொடுத்துருவாங்க. நீங்கள் பேமெண்ட் கட்டியிருக்கையில் உங்களுக்கு பிவிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர் வந்தோம் திரும்ப பேமெண்ட் கேட்டுச்சு அப்படின்னா நீங்கள் வெரிஃபை ஸ்டேட்டஸில் போங்க. வெரிஃபை ஸ்டேட்டஸில் போயிட்டு உங்களோட பிவிஆர் ரெஃபரன்ஸ் நம்பர், நீங்கள் என்ன மொபைல் நம்பர் கொடுத்து அப்ளை பண்ணீங்களோ அந்த மொபைல் நம்பர் கேப்சா கொடுத்து சப்மிட் கொடுத்தீங்கன்னா ஓடிபி வரும். ஓடிபி கொடுத்து சப்மிட் பண்ணதுமே அது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்ற விவரங்களை தெரிஞ்சுக்கலாம். இதுலேயும் உங்களோட டேட்டா நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வந்துச்சுன்னா நீங்களும் கண்டிப்பாக நான் சொன்னது மாதிரி அந்த மெயிலுக்கு உங்களோட பேமெண்ட்டோட டீட்டெயிலையும் உங்களோட பிவிஆர் ரெஃபரன்ஸ் நம்பரையும் சென்ட் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா உங்களோட பேமெண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னாலே அந்த பேமெண்ட் வந்து ரீஃபண்ட் கிடையாது. அதனால் நீங்கள் பெரும்பாலும் உங்களோட பேமெண்ட்டோட ரெஃபரன்ஸ் நம்பரை கரெக்டாக எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு மெயில் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களோட பிவிஆர் வந்து அப்டேட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.